வணக்கம் அன்பு நண்பர்களே, அருமை சகோதரிகளே, இனிய உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மாற்றம். வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு அதுல கடைசியா வெற்றி பெற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில அது கேள்விக்குறியா தான் இருக்கும். உண்மையாவே நம்ம வாழ்க்கை மாறணும், நாமளும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழி நிறைய நேரங்கள்ல தெரியறது இல்ல. அப்படி ஒரு வழி கிடைச்சு அந்த வழி நமக்கு தெரிஞ்சா அது நமக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கும். வாழ்க்கையில உண்மையான மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நம்ம 3 விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நீங்க மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட ஈஸியா மாற்ற முடியும். அதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல்ல தெளிவு வேணும், 2வது தியாகம் வேணும், 3வதா தொடர்ச்சியா செய்யக்கூடிய செயல்பாடு வேணும். கிளாரிட்டி. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். முதல்ல உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும் அப்படிங்கிறத திடமா முடிவு செய்யுங்க. நீங்க பணக்காரரா மாறணுமா, உங்களோட கனவு தொழில முன்னேற்றம் வேணுமா, இல்ல உடல் நலம் மேம்பட வேணுமா, எதை வேணாலும் தேர்வு செய்யுங்க. ஆனா அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில மாற்றத்தை எளிதாக கொண்டு வர்றதுக்கான 2வது விஷயம் தியாகம், சாக்ரிஃபைஸ். நம்மளுடைய மாற்றம் எளிதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு தியாகம் செஞ்சு தான் ஆகணும். அந்த தியாகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதை விட்டு கொடுக்க தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையாவது ஒன்று தியாகம் பண்ணாமல் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கான மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. உங்களோட பழைய சோம்பல் பழக்க வழக்கத்தை விட்டுருங்க. தேவையற்ற மொபைலை உபயோகிக்காதீங்க. தவறான நண்பர்களோட தொடர்பை வைக்காதீங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னேறணும்னு நினச்சோம்னா இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு இலவசமாக கிடைக்காது. இதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. 3வதா நம்ம வாழ்க்கையில் எளிதாக முன்னேறணும் அப்படின்னா தொடர்ந்து செயல்பாடுகள் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை உங்கள் மனசில் நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள் கூட ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். எந்த ஒரு செயலை நம்ம வெற்றிகரமாக செய்யணும்னு நினைச்சாலும் தொடர்ந்து அதுக்கான செயல்பாடுகளை தினமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்மளால ரொம்ப எளிதாக வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட்டு தயாரித்து வச்சுக்கிங்க. சின்னதாக ஒரு நோட் பேடில் சில விஷயங்களை குறித்து வச்சுக்கிங்க. இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிங்க. அன்னைக்கு இரவு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கோங்கிறத டிக் பண்ணிக்கங்க. பார்க்காத விஷயங்களை அடுத்த நாள் செயல்படுத்துங்க. அன்று இரவும் அதே போல் செயல்பட்டு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோங்க டிக் பண்ணிட்டு மீதி இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து 3வது நாளாக எழுதுங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் 1 by 1 எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா வேலைகளுமே முடிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயம்தான் நாம முன்னேறதுக்கு பெரிய விஷயமா ஒரு நாளைக்கு மாறி நிற்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காதீங்க. எந்த ஒரு நேரத்தையும் அலட்சியமாக பயன்படுத்தாதீங்க. நம்பிக்கையோட செயல்படுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில எளிதா முன்னேறிடுவீங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்க சிறப்பா செஞ்சீங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகத்தால நீங்க விரும்புற எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்குங்கிறத நீங்க உணர்வீங்க. வாழ்க்கையில உண்மையான மாற்றம் ஏற்படணும்னா 1 தெளிவு, 2 தியாகம், 3 தொடர்ச்சியான செயல்பாடு. இது 3 இருக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மேலும் பல நல்ல விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.